Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட் பவுடர் வீட்லயே எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்றதுக்கும் டெய்லி மார்னிங் வொர்க் அவுட் முடிச்ச உடனேயும் இந்த ட்ரிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதில் 50 கிராம் பாதாம், 50 கிராம் வால்நட், 50 கிராம் பிஸ்தா, 50 கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அதிக அளவு புரதச்சத்துக்கள் நிறைந்த பொருட்கள். நம்ம ஈஸியாக வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். கடையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரிங்கை டெய்லி எடுத்துக்கலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு பூசணி விதைகள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதைகள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு படப்படன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் சீக்கிரமே வறுபட்டுரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்தா போதும். ஓட்ஸும் நல்லா வறுபட்டுருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வறுத்த இந்த பொருட்களோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஷியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது, நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சதால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இதை இப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் பவுடராக வேணும் அப்படின்னா ஒரு டைம் சலிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 25 கிராம், அதாவது 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் பவுடர் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. அதனால ஏர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர் டைட்டான இந்த மாதிரி ஒரு பாட்டிலை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்க்கு நம்ம டேப்லெட் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான மிக்சர் வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஹெல்த்தியான சப்ளிமெண்ட் பவுடர் பயன்படுத்தி எப்படி நம்ம ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கிற பால் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்முடைய மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இது எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.